கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபி கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பிப்ரவரி எண்ட் அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக பயிற்சியை தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஆடிட்டு இருக்கிறவங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் மேக்ஸிமம் ஆடாதவங்கலாம் ஃபஸ்ட்டு வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் டீம்லேருந்து வந்துருவாங்க. அவங்களுடைய பயிற்சி ஆட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு தொடங்க போகுது. அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு டீட்டெயில் வீடியோ எப்போ என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஒரு குயிக் அப்டேட் தான். அதாவது வந்துட்டு பிக் பாஸில் நம்மளுடைய டாம் கரன் ஆடிட்டு இருக்காருங்கிற விஷயம் தெரியும். இப்போ அவருக்கு இன்ஜுரிங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே நெஞ்ச பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இன்ஃபேக்ட் ஆர்சிபியோட ட்விட்டர் ஹேண்டில் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வளவலன்னு பேசாமல் ஆரம்பத்திலே விஷயத்தை போட்டு உடச்சிடுறேன். ஸோ வேற எதுவும் கிடையாது. டாம் கரனோட இன்ஜுரி தான், பயங்கரமான நீ இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸ்பீடி ரெக்கவரி அப்படிங்கிற மாதிரி ப்ளீஸ் நாங்கள் வேண்டிக்கிறோம், சீக்கிரம் குணமாகி வந்துருங்கிற மாதிரி டாம் கரன் தரப்புல இருந்து எல்லாருமே மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இந்த விஷயம் தெரிய வர அவங்க ட்விட்டரில் இது உண்மையா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ண ஆர்சிபியோட ட்விட்டர் ஹேண்டில் பக்கத்துக்கு இந்த விஷயம் போகுது. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஸோ டாம் கரனுக்கு நீல இன்ஜுரி அப்படிங்கிறது வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ ரெக்கவர் ஆகிறதுக்கு கப்புள் ஆஃப் மந்த் ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தான் இப்படி ஆகணுமா, கப்புள் ஆஃப் மந்த் அப்படின்னு சொல்லணும்னா மார்ச்சுக்கு மேலே போயிடும் போல. அப்போ வந்துட்டு கண்டிப்பாக வரமாட்டாரு. ஸோ மார்ச் 20ஆம் தேதிக்குள்ள ஒரு ரெடியானதான கேம்பெயின் வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 60 days வந்துட்டு நீ இன்ஜுரினால அதுதாங்க பிரச்சனை. கண்டிப்பாக மிகப்பெரிய டைம், லாங் டைம் எடுக்கும். இன்ஃபேக்ட் தோனிக்கு கூட போன சீசனில் நீ இன்ஜுரி தான். பட் இருந்தாலும் ஸோ கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு டக்குன்னு ஒரு குயிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு சீசன் ஃபுல்லாமே ஒரு நீ கேப் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க தெரியுமா. அது ஏதோ ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டாமா. ஸோ அது போட்டுட்டு தான் வந்துட்டு ஆடி ஆகணும். அது இல்லாத பட்சத்தில் இன்னும் மோசமாக வந்துட்டு காலே கிட்டத்தட்ட வந்துட்டு உடையிற ஸ்டேஜுக்கு கூட போகலானுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது முடிஞ்ச உடனே அடுத்த நாள் 2 நாள் ஐபிஎல் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு எல்லா டீமும் போனதுக்கப்புறம் 3வது நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு தோனி. கிட்டத்தட்ட 3 நாள் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரி அப்படிங்கிறது வந்துட்டு முடிஞ்ச அப்புறம் கூட ஒரு டக்குன்னு நடக்கல. 2 weeks பக்கம் வந்துட்டு ரிலாக்ஸ் மோட்ல இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தாரு. நம்ம வெளியில பார்த்தோம் அவருடைய பழைய இடங்களுக்கு அண்ட் ஃபேமிலி மீட் பண்றது, அவருடைய பழைய வீடு மக்கள்லாம் பார்க்கறதுங்கிற மாதிரி அப்படியே அவருடைய இன்ஜுரி டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ அது கொஞ்சம் ஸ்பீடான ரெக்கவரி இருந்துச்சு. வேகன் ஃபுட் அதிகமாக எடுத்துட்டாருங்கிற மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ ஃபிட் ஆயிட்டாருங்க. அரௌண்ட் கிட்டத்தட்ட ஐபிஎல் முடிஞ்ச எவ்வளோ கிட்டத்தட்ட 6 months மேலே ஆகுதா. இப்போ வந்துட்டு 100% ஃபிட் ஆயிட்டாரு அண்ட் பயிற்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த வேண்டிய விஷயம். ஸோ அதே மாதிரி இப்போ டாம் கரனுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த நீ இன்ஜுரி வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக போயிடக்கூடாது, அவருடைய ரெக்கவரி சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க. ஸோ வச்சிருந்த சோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிக் பாஸ் தரப்புல இருந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அவருடைய டீம்ல இருந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ அரௌண்ட் கிட்டத்தட்ட மோர் தென் 50 daysங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கப்புள் ஆஃப் மந்த் அப்படின்னா 2 மாசத்துக்கு மேலே ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், சீக்கிரம் ரெடியாகி வரணும் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ ஓகே, டாம் கரன் இப்போ ஆர்சிபிக்கு தேவையானுங்கிற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அவர் இல்லைன்னா என்ன ப்ரோ பண்ண போறாங்க. ஸோ இப்போதைக்கு டாம் கரன் இல்லாமையும் டீமை ரன் பண்ண முடியுமா, ஸோ என்ன கதி, ஆர்சிபி என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் உடனே நம்ம சேனலோடைய கமெண்ட்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டாம் கரனை வந்துட்டு எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்களோ ஒரு பிளேயரா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ கம்மி பட்ஜெட்ல கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா புவரான மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அவர் எதுக்காக எடுத்திருக்காங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஃபாரினர் எடுத்திருக்காங்கன்னா கேமரூன் கிரீனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் தான் டாம் கரன். நீங்க நம்பலனாலும் அதுதான் நெசம் அப்படிங்கிறதா உண்மையான விஷயங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, வேற யாரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அந்த லைனப்ல இருக்கா. ஸோ டாம் கரனும் அது மட்டும் இல்லாமல் கேமரூன் கிரீன் மட்டும்தான் வந்துட்டு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன் ஃபார்மில் இருக்காருங்க. ஸோ கிரீனை விட ஒரு ஃபார்மில் இருக்காரு. பேட்டிங்ல வந்துட்டு பயங்கரமாக ரன் அடிச்சு கொடுக்குறாரு. பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டால் கூட பேட்டிங் கொஞ்சம் வெறித்தனமாக ஆடுறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டாம் கரனோட யூஸ் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு தேவைதான் படுதுங்கிறதுல மாற்றம் கிடையாது. கேமரூன் கிரீனுக்கு ஏதாவது ஆனாலும் வந்துட்டு ஸோ இவர் தான் உள்ள வரணும். உடனே ப்ரோ கேமரூன் கிரீனுக்கு பிரச்சனை வில் ஜாக்ஸ் தான் உள்ள வருவார் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். கிடையவே கிடையாதுங்க. பிகாஸ் கேமரூன் கிரீன் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா அவர்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 to 4 hours வாங்குறதுக்கு தான். ஆக்சுவலாக 4 over தான் ஒரு பவுலர் இருக்கு. பட் இருந்தாலும் அவர் எவ்ரி மேட்ச் வந்துட்டு ஃபுல் ஓவர் போட போறது இல்லை. கிரீன் அவரை பொறுத்த வரைக்கும் 2 over தான் பற்றாக்குறைக்கு தான் வாம்பாங்க. அதாவது முகமது சமி அது மட்டும் இல்லாமல் யஷ் தயால் இருக்காரு. ஸோ அது போக ஒரு ஃபெர்குசன் வச்சுக்கலாம். இவங்க 3 பேர் மட்டும் தான் ஃபுல் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அது போக 2 spinners வந்துட்டு போவாங்க. ஸோ இது போக இன்னொரு ஸ்பின்னரும் கேமரூன் கிரீனும் பார்ட் டைம் மாதிரி தான் போட போறாங்க. இதுதான் உங்களுடைய ரோல். பிகாஸ் அவங்கெல்லாம் கொஞ்சம் அடி வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரெஷரை எடுத்து விடுறதுக்கு இந்த மாதிரியான பவுலிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது கிரீனுக்கு ஏதாவது ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா வில் ஜாக்ஸ் வர மாட்டார், இவர் தான் வரணும். இன்னொரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் வரணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.
ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே வேண்டிக்கோங்க, டாம் கரன் நீடுங்க. அவருடைய ரீசன் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஸோ அவருடைய ஓல்டு ரெக்கார்டெல்லாம் விடுங்க. நிறைய பேர் வந்துட்டு ரன்னு மாதிரி கொடுக்குறாரு, ஸோ பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு, எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். சாம் கரன் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னா கூட அவருடைய பொட்டன்ஷியல் என்னங்கிறத காமிச்சிருக்காரு. லாஸ்ட் 1 இயராக பெட்டர் கிரிக்கெட் ஆடி இருக்காரு அண்ட் ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குங்கிறதுனால ஸோ டாம் கரன் ஆர்சிபிக்கு ரொம்ப 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 முக்கியம். சீக்கிரம் குணமாகணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.